வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்துற புத்தகம் சுதந்திர தமிழ்நாடு ஏன் அப்படிங்கிற தந்தை பெரியாருடைய சுதந்திர தமிழ்நாடு ஏன் அப்படின்னு அவரு பேசின உரைகளுடைய தொகுப்பு. இது 1960களில் குடியரசுல வெளியிட்டு இருக்காங்க. இப்போ திராவிடன் ஸ்டாக் அதை புதுப்பிச்சு வெளியிடுறாங்க. ஸோ இந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். நம்ம அடுத்து மூவ் பண்ண வேண்டிய கட்டம் இதை நோக்கியதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட புரிதல். சுதந்திர தமிழ்நாடு ஏன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நம்முடைய நாடு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அபாய சங்கு அப்படிங்கிறாரு. அதாவது டெல்லியில இருந்து வர்றதெல்லாம் அபாய சங்கு. இப்பவுமே நமக்கு டெல்லியில இருந்து வர்ற அங்கிருந்து வர்ற ஆர்டர்ஸ் எல்லாமே நமக்கு அபாய சங்கா தான் இருக்கு இல்லையா? தேசிய கல்விக் கொள்கையாகட்டும், அடுத்து எல்லா சிஏஏவாகட்டும், ஏகப்பட்ட இப்போ நீட்டு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்க நம்ம மேல திணிக்கிறது தான். ஏன் அவன் திணிக்கிறான் அப்படின்னா, தந்தை பெரியார் இதுல சொல்றது என்னன்னா, பார்ப்பனர்கள் ஆட்சி, டெல்லியில நடக்கிறது பார்ப்பனர்கள் ஆட்சி அப்படிங்கிறாரு. பார்ப்பனர்கள் ஆட்சி மட்டும் இல்ல, அது மேல் சாதிக்காரன் அப்படிங்கிற அவனுடைய மனுசாஸ்திர அடிப்படையிலான ஆட்சியா இருக்கு. அதற்கேற்றாற் போல ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை தான் அவன் உருவாக்கி இருக்கான். அதுல நம்முடைய அம்பேத்கரும் சில இஸ்லாமியர் ஒருத்தரும் பயன்படுத்தப்படுறாங்களே தவிர, இந்த அரசியலமைப்பு சட்டம் வெளிநாட்டுக்காரன் பிரிட்டிஷ்காரன் நடத்தின அளவுல கூட சமமாக நடத்துவதற்கான ஒரு இது இல்லாத, ஒரு அடிப்படை இல்லாத ஒரு அரசியலமைப்பு சட்டமா இருக்கு. சோ தனி நாடு கோரிக்கை அப்படிங்கிறத வைக்க முடியாத அளவுக்கு அந்த அரசியலமைப்பு சட்டம் அமைஞ்சிருக்கு. இதன் மூலமாக தென்னாட்டுல இருந்து சுரண்டலை ஏற்படுத்தி அது மூலமா வடநாட்டுல இருக்கிறவங்க வாழ்றதுக்கான ஒரு ஏற்பாடுதான் இந்த ஆட்சி முறை அப்படின்னு சொல்றாரு. சோ அன்னைக்கு ஆட்சியில இருந்தது நேரு, காங்கிரஸ் தான் அவர் கடுமையா சாடி இருக்காரு. பார்ப்பனர்கள் ஆட்சி, இவங்க புரோகிதர் பரம்பரையில இருந்தவங்க. அடுத்து ராஜேந்திர பிரசாத்த சொல்றாரு. ஒவ்வொருத்தரையுமே அவங்க எல்லாருமே பார்ப்பனிய அடிப்படைவாதத்தோட இயங்கக்கூடியவர்களா தான் இருக்காங்க. சோ இவங்க இப்ப பிரிட்டிஷ்கார நம்மளை ஆட்சி பண்ணதுக்கும் இவங்க நம்மளை ஆட்சி பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? வெளிநாட்டுக்கார ஆட்சி பண்ணா அப்படின்னா கூட அவங்க கூட கொஞ்சம் எல்லாத்தையும் சாதி வேறுபாடு இல்லாமலாவது பார்த்தான், கல்வியை கொடுத்தான். இவன் இவனோட அரசியலமைப்பு சட்டமே மனுசாஸ்திரத்தை தான் அடிப்படையா வச்சிருக்கு. இவன் சாதியை பாதுகாக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை வச்சிருக்கான். சோ இவன் எப்படி இவங்கிட்ட எப்படி நான் அடிமையா இருக்க முடியும்? 2000 மைலுக்கு அப்பால இருந்து அவன் போடுற சட்ட திட்டங்களை நான் எதுக்காக என்னுடைய மக்கள் கட்டுப்படணும்? இது சுதந்திர தமிழ்நாடுன்னு இருந்தா, இங்க ஒரு பார்ப்பானே முதலமைச்சரா இருந்தாலும் என்னுடைய மக்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அவன் கேட்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் பதவியில இருக்கிறவங்க கூட நம்ம சொல்றத அவங்க கேட்க முடியாது. நம்ம சொல்றத அவங்க போய் டெல்லியில போய் சொல்லி டெல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் அவங்க அதை இங்க செயல்படுத்த முடியும். இந்த இதை நான் ஒர்க் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணிருக்கேன். என்ன நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் தானே இருக்காங்க, ஏன் அதிகாரிகள் எல்லாம் இவ்வளவு வன்மமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாரிகளுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விட பவர் அதிகமா இருக்கு. ஒரு கலெக்டர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். ஒரு காவல்துறை அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை பணியாளர் மேல முதலமைச்சரால் கூட நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த காவல்துறையின் உயரதிகாரிக்கு தான் அந்த பவர் இருக்கு. அவர் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கிறாரு. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸா இருக்கிறாரு கலெக்டர். சோ இவங்க கிட்டதான் அதிகாரம் இருக்கு. ஆக்சுவல் அதிகாரம் இவங்க கிட்டதான் இருக்கு. ஆனா சொல்றது நம்ம ஜனநாயகம்னு சொல்றோம். அப்ப ஜனநாயகம் அப்படிங்கிற அந்த இதை போலித்தன்மையானதா இங்க இருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய வாதமா இருக்கு. சோ தமிழ்நாடு பெயர் மாற்றத்துக்கு வழி, அன்னைக்கு தமிழ்நாடு பெயர் மாற்றம் பண்ணாதப்போ உள்ளது. சோ தமிழ்நாடு பெயர் மாற்றம் பண்றதுக்காவது தமிழ் பற்றோடு தமிழ்நாடுன்னு பேர் வேணும்னு கேக்குறவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் போராட்டம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க தமிழ்நாடு பெயர் மாற்றம் வேணும்னு. சோ அவங்கள ஒருங்கிணைக்கிறாரு. அடுத்து இதற்காகவாவது கொளுத்துங்கள். அடுத்து ஓட்டுக்காரரே உணர்ந்துப்பாரு. அதாவது எல்லா அரசியல் கட்சிகளையும் சாடுறாரு. எல்லா அரசியல் கட்சிகளும் ஓட்டுக்காகத்தான் இருக்காங்க. இங்க இருந்து எத்தனை பேர் செலக்ட் ஆனாலும்
உங்களால தனி நாடு வேணும்னு கோரிக்கை நடத்த முடியாது. உன்னுடைய நாட்டுக்கான பிரஜைகள் வாக்களிப்பு கொடுக்கறது மூலமா பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டிங்கிறத நம்மளால பண்ணவே முடியாது. உத்தரப்பிரதேசத்துக்கு தான் நிறைய பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்மளால அது பண்ணவே முடியாதே. அப்புறம் இது வந்து அசல் அரசியல்வாதம் தானே அப்படிங்கிறாரு. சோ ஏக இந்தியா விரும்பிகளே இதற்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அடுத்து இது வந்து யார பத்தி அப்படின்னா, தேசப்பற்றோட இருப்பாங்கல்ல, இந்தியா இந்தியா இந்தியான்னு. அதாவது நம்ம வந்து நம்முடைய தனித்தமிழ்நாடு கோரிக்கை ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, இங்க இருந்துதான் அதிகமான வரி கட்டுறோம். ஆனா நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு காலேஜ், நம்ம மெடிக்கல் காலேஜ் கட்டினோம்னா அவன் நீட் கொண்டு வந்து எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள திணிக்கிறான். நம்ம பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லாம போகுது. சோ இங்க பிள்ளைங்க வந்து படிச்சு நல்ல மார்க்கோட தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க எத்தனை பேர் இன்னைக்கு. சோ அன்னைக்கே தந்தை பெரியார் வந்து ஏகபோக இந்தியா விரும்பிகளா இருக்கிற கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனியா பிரிஞ்சிட்டோம்னா நம்ம குட்டி நாடாயிருவோம், நமக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நாடையும் பட்டியல் போட்டிருக்கிறாரு பின்னாடி. அத்தனை நாடையும் பட்டியல் போட்டு தமிழ்நாட்டோட பரப்பளவு அன்னைக்கு 50,000 சதுர மைல், ஜனத்தொகை வந்து 360 லட்சம். தமிழ்நாட்டோட பரப்பளவை விட குறைந்த பரப்பளவு உள்ள நாடுகள் வந்து 37 நாடு இருக்கு. தமிழ்நாட்டின் ஜனத்தொகையை விட குறைந்த ஜனத்தொகை உள்ள நாடுகள் 80 நாடுகள் ஐநால உறுப்பினர்களா இருக்காங்க. சோ அவங்க எல்லாமே தனி நாடுகளாக இருக்கும்போது ஏன் தமிழ்நாடால தனி நாடா இருக்க முடியாது அப்படின்னு கேக்குறாரு. சோ இந்திய யூனியன் ஆட்சி அப்படிங்கிறது மத பாதுகாப்பு ஆட்சியே அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எதை வச்சுன்னா, மனுசாஸ்திரம், இந்து அறநிலையத்துறையை தொடங்குறாங்க. அப்பதான் ராமசாமி ஐயர்னு ஒருத்தர் தொடங்குறாரு. இந்து இப்ப இந்து அறநிலையத்துறை ஏன் இருக்குன்னு சேகர்பாபு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்கல்ல. அவரு இவங்கதான் சாமி கும்பிடுறது இல்ல, சாமி கும்பிடாத கட்சி ஏன் வச்சிருக்கிறாங்க, இதை வச்சிருக்கிறாங்க, ஏன் எங்க பணத்தை கொள்ளடிக்கிறாங்கன்னு இந்துக்கள் அப்படி கொதிக்கிறாங்கல்ல. அதுக்கு காரணம் அதை வச்சது வந்து யூனியன் கவர்மெண்ட். ராமசாமி ஐயர் அப்படிங்கிறவர் தான் தொடங்குறாரு. அவர் தொடங்கி அவரு ஸ்பீச்லயே வந்து இந்து மத பாதுகாப்பு சட்டம் இது அப்படின்னு பேசிடுறாரு. அவர் பேசும்போது அதை கோட் பண்ணியே தந்தை பெரியார் வந்து பேசுறாரு. நாங்க சொல்லும் போது மத பாதுகாப்பு சட்டமா அப்படின்னு கேக்குறீங்க, ஆனா சுதந்திர ஜனநாயக சட்டம், அரசியல் அமைப்பு சட்டம், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம்னு சொல்றீங்க. ஆனா இந்து மத பாதுகாப்பு சட்டம்னு அமைச்சர்களே சொல்றாங்க, இந்து அறநிலையத்துறை அமைச்சர்களே சொல்றாங்க அப்படிங்கறது அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பௌத்தத்துக்கு மாறினாங்க இல்லையா, அம்பேத்கர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போய் பௌத்த மதத்துக்கு மாத்துறாரு. 10 லட்சம் பேர் பௌத்த மதத்துக்கு மாத்துறாங்க. அந்த 10 லட்சம் பேருக்கு இவங்க வந்து சலுகைகளை கேன்சல் பண்றாங்க. அவங்க மீது ஒரு வன்முறையை திணித்த செய்தியெல்லாம் இதுல இருக்கு. சோ அந்த 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 நடவடிக்கைகள்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து மத அடிப்படைவாதம் தானே. சோ மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்துல இல்லை. இந்திரா காந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் செகுலரிசம் சேர்க்கிறாங்க. சோ பட எரிப்பு அரசியல் போராட்டம் அல்ல, அது ஒரு இன போராட்டமே ஆகும்னு கூப்பிடுறாரு. இந்தியாவுடைய படத்தை எரிக்கிறதுக்கு கூப்பிடுறாரு. இது வந்து இது வந்து பட எரிப்பு போராட்டம் கிடையாது. இந்தியாவை நீங்க எரிக்கல, நீங்க வந்து உங்களுடைய இன உணர்ச்சியை நீங்க வந்து கொண்டு வரீங்க. இன போராட்டம். திராவிடர்கள் ஆரியர்கள்ங்கிறது தனித்தனியா இருக்கக்கூடியவங்க. சோ இவரு தனித்தமிழ்நாடு சொல்லும் போது சொல்றாரு, மத்த 4 ஸ்டேட்டை நீ சேர்த்தனா கூட, தனி திராவிட நாடு நீ கேக்குறதுக்கு 4 ஸ்டேட்டை சேர்த்தனா கூட அத்தனை மெம்பரும் மெஜாரிட்டி இல்ல பார்லிமெண்ட்ல. 500 பேர்ல 80 பேர் தான் வருவீங்க. சோ மீதி எல்லாரும் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டா தான் ஓட் போட்டாங்கன்னா உங்களால அதை கொண்டு வர முடியாது அப்படின்னு அவர் சேலஞ்ச் பண்றாரு ஓட்டு பாலிடிக்ஸ் கட்சிகளுக்கு. அடுத்து தமிழ்நாடு பிரிஞ்சா ஏன் வாழாது அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா தமிழ்நாடுங்கிறது நீங்க எல்லாம் இந்தியாவோட இருந்து பெரிய நாடு, ராணுவம் இருக்குமா நமக்கு, நம்மளை பாதுகாத்துக்கிட முடியுமா அப்படின்னு எல்லாம் கேக்குறவங்களுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. பல டொமினிஷியன் குடியரசு, சால்வெடார்னு ஒரு நாடு, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்க கூட இல்லை. இந்த நாடெல்லாம் கவுட்டிமேலாங்கிற ஒரு நாடு, ஹோண்ட்ராஸ், ஐஸ்லாந்து, அயர்லாந்து, இஸ்ரேல், அப்புறம் லெபனான், இது எல்லாத்தையும் கோட் பண்ணி சொல்றாரு. இது எல்லாத்தையும் விட நமக்கு வந்து நம்மளோட ராஜ்யம் வந்து பெருசு. 3 கோடி பேர் இருக்காங்க. அன்னைக்கு 3 கோடி பேர், இன்னைக்கு 10 கோடி பேர் இருப்போம் இல்லையா.
ஸோ இவ்வளோ பேர் இருந்தும் ஏன் நம்மளால தனியா தனி நாடா இருக்க முடியாது? பிரிஞ்சா ஆபத்துன்னு சொல்றாங்கல்ல. பிரிஞ்சா நமக்கு ஆபத்து இல்ல, சின்ன நாடா இருப்போம். சின்ன நாடா இருக்கிறதுனால என்ன ஆபத்து? இந்தியாங்கிற ஒண்ணு வந்து எப்பவுமே கிடையாது. பிரிட்டிஷ் இந்தியா இருந்திருக்கு, சுதேச இந்தியா, அப்புறம் இதுக்கு முன்னாடி அந்த பரத நாடு, அந்த டைம்ல எல்லாம் ராமாயணத்தை கூட கோட் பண்றாரு. ராமாயணத்துல கூட 56 சிற்றரசுகளா தான் சொல்றாங்க. எங்கேயுமே வந்து ஒரே இந்தியாவா இருந்ததுக்கான சான்றுகளே இல்லை. ஸோ குட்ட குனிஞ்சு பக்தியோட அத சிறை மேல தாங்குற பண்பு உலகத்திலேயே நம்ம நாட்டை தவிர, நம்ம இனத்தை தவிர வேற எவனுக்குமே இல்லை அப்படின்னு திட்டுறாரு. பயங்கரமா இதுல நல்லா காரசாரமான புத்தகம் இது. அடுத்து, இந்தியா இனவாரியாக ஏன் பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்தியால வந்து இஸ்லாமியர்கள், ஆரியர்கள், திராவிடர்கள் அப்படின்ற 3 பிரிவுகளா இருக்காங்க. இதுல திராவிடர்களுக்கு வந்து இன உணர்ச்சி இல்ல, ஆரியர்கள் இன உணர்ச்சியோட தான் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கும் இன உணர்ச்சி அப்படிங்கிறது தனியா இல்ல. இன்னைக்கு வந்து திராவிட இனத்தோட இஸ்லாமியர்கள்ங்கிறது கலப்பு இனமாயிட்டாங்க. ஸோ இஸ்லாமியர்களும் திராவிடர்களும் சேர்ந்து வாழக்கூடிய நாடதான் நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கோம். ஆனா முன்னாடி அவர் கோட் பண்ணது வந்து முஸ்லிம்களுக்கான நாடு, திராவிட நாடு, ஆரிய நாடுன்னு பிரிய அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் உலக நாடுகளோட புள்ளி விவரம் அதான் இங்க பாருங்க. அவ்வளோ நாடு பேரும் போட்டு அவ்வளோ பாப்புலேஷன் எழுதி கீழே இவ்வளவு நாடு இருக்கு, ஏன் தமிழ்நாடு தனித்தமிழ்நாடா இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருப்பாரு. இதுல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும். காங்கிரஸ் எப்படி உருவாச்சு, காங்கிரஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் அவ்வளவு காங்கிரஸ் எல்லாம் சுதந்திர இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் மனு சாஸ்திர சட்டமாக உருவாவதற்கு காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ணுச்சு, காங்கிரஸ் எப்படியெல்லாம் அதுக்கு காரணமா இருந்தது அப்படிங்கறத பத்தி எல்லாம் இருக்கு. ஸோ காங்கிரஸ் சோசியலிஸ்டுகள் எல்லாம் கண்டிப்பா அந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.